ஹாய் சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தயம் ஃபேஸ் பேக். வெந்தயம் தலைக்கு தானே ரொம்ப நல்லது, அது ஸ்கின்னுக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெந்தயம் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பிரைட்டனிங்கை கொடுக்கும். ஸோ வெந்தய பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட். அது கூட நான் ஆட் பண்ண போகிறது அலோவேரா ஜெல். இது வீட்டில் இருக்கிற அலோவேராலேருந்து கட் பண்ணி செஞ்சாலும் ஓகே, இல்லைனா கடையில் வாங்குகிற அலோவேரா கூட இருக்கலாம். பாதாம் எண்ணெய், ஸோ கொஞ்சம் அது நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் நம்ம தயாரிக்க போகிறோம். வெந்தயத்தில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம், நார் சத்து அதிகம். அது உள்ளே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது. நமக்கு தெரியும், எல்லா குக்கிங்லேயும் நம்ம வெந்தயத்தை சேர்த்துப்போம். டெய்லி கொஞ்சமாவது நம்மளுடைய இன்டர்னல் ஃபுட்டில் நமக்கு கண்டிப்பாக வெந்தயம் இருக்கணும். எக்ஸ்டர்னலாக போடும்பொழுது நல்ல ஷைன் கொடுக்கும். ஸோ நிறைய காஸ்ட்லியான க்ரீம்ஸ் எல்லாம் வாங்குறத விட்டுட்டு இந்த மாதிரியான ஹெர்பல்லாம் நீங்கள் செய்யலாம். ஸோ இது எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் எடுத்துக்க போகிறது கொஞ்சம் அலோவேரா ஜெல். இப்போ நான் ஒரு ஃபேஸ்க்கு வேணுங்கிற ஃபேஸ் பேக்கை தயாரிக்க போகிறேன். அதனால 2 டீஸ்பூன் ஆலோ ஜெல்லை எடுத்திருக்கேன். ஓகே, இதில் நான் சேர்க்க போகிறது கொஞ்சமாக பாதாம் எண்ணெய், அதாவது ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன். இது ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் பண்ண அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் அந்த ஆலோ ஜெல்லும் பாதாமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்ரீமை கொடுத்துருக்கு. ஸோ க்ரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒன்று இதை செஞ்சுக்கலாம். பாதாம் ஆயில் கொஞ்சம், அலோவேரா ஜெல், இதை எடுத்து நல்லா பீட் பண்ணாலே க்ரீம் கிடைச்சிரும். இதை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் அது கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்காக அதில் 1 டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ நம்ம இந்த ஃபெனுக்ரீக் பவுடர், வெந்தயம் பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தலைக்கும் யூஸ் பண்ணலாம், முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் பிரைட்னஸ், ஓவர் நைட்டில் நீங்கள் நல்லா ஒரு பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த 3 இன்க்ரீடியண்ட். வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கரெக்டாக இருக்குது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் அதோட டெக்ஸ்சர். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட் தான். அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு வெந்தயம் ஃபேஸ் பேக் ரெடி. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சும்மா கையில் காட்டுறேன். இதை ஒரு ப்ரஷ்ஷால் எடுத்து அப்வர்ட்ஸில், இந்த மாதிரி அப்வர்டில், இங்கே சைடில் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கண்ணோட அடிப்பகுதி வரையில் போகலாம், கண்ணுக்கு மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்து கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பேக் யூஸ் பண்ண இந்த கழுத்து கருப்பு குறையிறத பார்க்கலாம். கழுத்துடைய ஓரத்தில் சில பேருக்கு செயின் போட்டு ரொம்ப பிளாக்காக இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வெயிலில் போனதுனால, பைக்கில் வெயிலில் போனதுனால முதுகு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், அவங்க ப்ளவுஸ் போடுற அளவு வரையில் பிளாக்காக தெரியும். இல்லை பருக்கள் இருக்கும் சில பேருக்கு, இது பருக்களையும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை அந்த பருக்களை ஷ்ரிங்க் பண்ணிடும். அதனால் முதுகுக்கு பேக்கில், செஸ்ட்டில் வர பிம்பிள்ஸ், அப்பர் ஆர்மில் வரக்கூடிய இந்த சின்ன சின்ன ரேஷஸ், இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். வெந்தயம் ரொம்ப கூலிங். அதனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், சீக்கிரமாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபேஸில் எப்படி தான் போடணும், அப்படியே அப்வர்டில். கைகளுக்கு யூஸ் பண்ணலாம், கால்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் குளிக்கும்போது ஆஸ் ஒரு பாடி ஸ்க்ரப்பாக கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வரையில் வெயிட் பண்ணலாம். 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸில் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் பருக்களை தடுக்கும். ஸோ எல்லாருக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஜெல், கொஞ்சம் ஆயில், இது ரெண்டும் இருக்கிறதுனால ஆயிலி ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும், ட்ரை ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும். கூடவே வெந்தயம் இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணுங்கள். பட் அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நமக்கே தெரியும் அது அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு. பட் டைம் இல்லாதவங்க வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு வாரத்தில் நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ இதை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு தினமும் பண்ண வேண்டாம். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே ஓவர் நைட் எதுவும் விடாதீங்க. அதே மாதிரி தினமும் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னால் தாங்காது. அதனால் ஸ்கின்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தொடச்சிடலாம். நல்லா தொடச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்ச நேரத்துலேயே பாருங்களேன், இந்த கை எவ்வளோ சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. இந்த கை கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ டெட் ஸ்கின்லாம் போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது தான். கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.